தாயிஃபுக்கு ஏகத்துவத்தை சொல்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். சகீஃப் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே வசிக்கிறார்கள். 3 பெரும் தலைவர்கள், அப்துலை, மஸ்ஊத், ஹபீப் என்று சொல்லுகிற 3 தலைவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலக சக்கரவர்த்தி, நினைத்தால் எதையும் சாதித்து காட்டுகிற ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துலையின் வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். அப்துலை, நான் அல்லாஹ்வின் தூதன், அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், ஏகத்துவத்தோடு அனுப்பி இருக்கிறான் என்று சொல்ல அவன் காரி உமிழ்கிறான். காபாவுடைய திரையை வச்சிருந்தான், கையில புடிச்சிட்டு வந்து இந்த திரையின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், உன்னை போய் அல்லாஹ் ரசூலா அனுப்பணும், வேற ஆளே கிடைக்கலையான்னா. மஸ்ஊதிடத்திலே சென்றார்கள். நான் அல்லாஹ்வின் தூதன், அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்ல, அல்லாஹ் தூதுவராக மலக்கை அல்லவா அனுப்பி இருக்க வேண்டும், உன்னை போய் அனுப்பி இருக்கிறாரே, இதெல்லாம் வேற ஆள்கிட்ட போய் சொல்லுன்ட்டான். ஹபீபிடத்திலே செல்லுகிறார்கள். பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வினுடைய ரசூல் நான் என்று சொல்லுகிற பொழுது, உன்னை நான் ஒன்றும் பேசவில்லை, உண்மையிலேயே ரசூலா இருந்தா அந்த பாவம் எனக்கு வந்துரும், ரசூலா இல்லைன்னு சொன்னாக்கா உன்னை தண்டிப்பதில் தவறு கிடையாது, எதுவென்று எனக்கு தெரியாததால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். ஆனாலும் கூட அந்த அப்துலைலும் அந்த மஸ்ஊதும் சிறுவர்களை ஏவுகிறார்கள், வாலிபர்களை ஏவுகிறார்கள். யாரோ அல்லாஹ்வின் தூதர் என்று பைத்தியம் பிடித்து சொல்லுகிறார், ஊரை விட்டே விரட்ட வேண்டும், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சிறுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். பெருமானாரும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலாவும் ரோட்டிலே நடக்கிற பொழுது, புனித தூதர் நடக்கிற பொழுது கல்லை விட்டு எறிவார்களாம். பெருமானார் நடக்கிறார்கள், கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள், கல்லுக்கு பூவை கொண்டு பூஜை செய்த மக்கள் இன்றைக்கு பூவை கொண்டு பூவையே கல்லால் எரிகிறார்கள். பெருமானார் என்ற பூவை கல்லால் எரிகிறார். பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வதனமெல்லாம் கல்லடிபடுகிறது. ஸைத் ரலியல்லாஹு சுற்றி சுற்றி வருகிறார்கள். நாயகத்தின் மீது கல்படாமல் இருப்பதற்காக சுற்றி வருகிறார்கள். ஒரு பெரிய கல் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுவின் தலையில் தாக்குகிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா மயக்கமுற்று விழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸாவுக்கு தெளிவை கொடுக்கிறார்கள். அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னால் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை வழங்குவான் மகனே, நீ கவலைப்படாதே, நீ கவலைப்படாதே என்று பெருமானார் 10 நாட்கள் தாயிஃப் நகரத்தினுடைய ஒவ்வொரு வீதியாக பெருமானார் செல்கிறார்கள், கல்லால் அடிக்கிறார்கள், செல்கிறார்கள், சொல்லால் அடிக்கிறார்கள். இவரை போய் அல்லாஹ் அனுப்ப வேண்டுமா என்று ஏளன பேச்சு பேசுகிறார்கள்.